உலக வரைபடத்தோட மிக முக்கியமான இடம்னா அது எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதால் உலக வர்த்தக சந்தையில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பில்டப் ஓவராக இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 2021 நிஜமாலே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதால் அந்த பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த 6 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் $10 பில்லியன் அளவுக்கு நஷ்டமாக ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே நான் எந்த இடத்த சொல்கிறேங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். எகிப்தில் இருக்கக்கூடிய சூயஸ் கால்வாயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கால்வாய் ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட கால்வாய். அதை உருவாக்குனதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா பாலைவனத்துக்கு நடுவில் 190 கிலோமீட்டருக்கு அவங்க குழி தோண்டி அதுக்கப்புறமா 2 பக்கம் இருக்கக்கூடிய கடலையும் ஒன்றா இணைச்சு தான் இந்த கால்வாயை செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. இப்போது இவ்வளோ பெரிய கால்வாயை 2 கடலையும் இணைக்கிற மாதிரி எப்படி உருவாக்கியிருக்க முடியும்? அதுவும் 150 வருடங்களுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற மாதிரி நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி அந்த கால்வாயை உருவாக்குனாங்க? இந்த சூயஸ் கால்வாய் ஏன் உலகத்தோட மிக முக்கியமான இடமா இருக்குது? இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூயஸ் கால்வாயை அதை கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கொடுமை ஒன்று நடந்துச்சு. என்னென்னா அந்த கால்வாய் இருக்கிறது எகிப்து நாட்டில். அதை கட்ட உதவுனது எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான், தொழிலாளர்களாக வந்து செஞ்சு அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுத்ததுமே எகிப்து நாட்டு மன்னர் தான். ஆனால் அதை கட்டி கொஞ்ச காலத்துக்கு அதுலேருந்து வந்த வருவாய் எதுவுமே எகிப்து நாட்டுக்கு போகாமல் வேறு சிலருக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி போக போக பார்ப்போம். முதல்ல இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு கால்வாயை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நேற்று இன்னைக்கு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாகவே. சரியாக சொல்லணும்னா எகிப்திய பாரோ மன்னர்கள் காலத்தில் இருந்தே இப்படி ஒரு கால்வாயை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஆசிய நாடுகளுக்கு, குறிப்பாக தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கப்பல் வழியாக போகும்போது ஆப்பிரிக்காவை மொத்தமாக சுற்றி தான் நீங்கள் இந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு 10,000 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது கிலோமீட்டர் கணக்கில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் கடல் வழியாக கடந்து தான் நீங்கள் அந்த பக்கம் போகணும். இப்போ அப்படி போகணுன்னா அதிகமான நாட்கள் ஆகும், அதிகமான செலவாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த குறிப்பிட்ட நிலப்பகுதி அவங்க கண்ணில் படுது. ஏன்னா இந்த நிலப்பகுதி தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் கடலையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய செங்கடலுக்கும் நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு கால்வாயை உருவாக்கி கப்பல் போக்குவரத்தை அங்கே நம்ம போக வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த வர்த்தகத்தெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கால்வாயை உருவாக்குறாங்க. ஒரு சின்ன வழித்தடம் தான், ஆனால் அதுதான் மொத்த உலகத்தையுமே முன்னே இருந்ததை விட கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த மாதிரி மனிதர்களை நெருக்கமாக கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குன்னா அது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்குடைய முக்கியமான சிக்கல் என்னென்னா, நான் நல்லா வாசிப்பேன், நல்லா மற்றவங்க பேசுறது கூட எனக்கு புரியும், ஆனால் நான் பேசணும்னு வரும்போது தான் சொதப்ப ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இப்போ பாருங்களேன், ஹே நோவா, காலையில் செம்ம மழை பெஞ்சதுனால காயப்போட ட்ரெஸ்ஸும் ஷூவும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, ஆனால் இன்றைக்கி ஃபார்மல்ஸில் வர முடியல, ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், இதை இங்கிலீஷில் மாற்றி கொடு கேட்போம். உங்கள் மேனேஜர் கிட்ட நீங்கள் இப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். மை clothes and shoes got wet due to heavy rain, so I couldn't wear formals today. Please excuse me for a day. இந்த மெசேஜில் ரெயின்னால ஃபார்மல்ஸ் போட முடியலன்னு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க. இது உங்களுக்கு ஓகேவா? பார்த்தீங்களா, மாற்றி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசுறது, குரூப் டிஸ்கஷனில் எப்படி பேசுறது, சரியான கிராமரில் எப்படி மெசேஜும் மெயிலும் அனுப்புறது, இப்படின்னு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சினாரியோ பேஸ்டாக தான் 1000க்கும் அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக நான் இப்போ கேட்டு வாங்கிட்ட மாதிரியே உங்களுக்கு தேவையான நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டான கிராமரில் கேட்டு வாங்கிக்க முடியும். இது எல்லாமே நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிப்போம் அந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். கூடவே ஒரு பர்சனல் ட்ரெயினர் நம்ம கொடுத்துருவாங்க. அவங்க நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி மாதத்துக்கு 2 தடவை நமக்கு கால் பண்ணியே நமக்கான ஃபீட்பேக்ஸும் கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸை பற்றி தான். இங்கிலீஷ் சரியாக கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக கற்றுக்காமல் இருந்தாலோ, இல்லைனா கற்றுக்கும் போது நம்ம தப்பாக பேசுவோம், அப்போ ஏதாவது கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தயக்கத்தினால கற்றுக்காமல் இருந்தீங்கனாலோ இந்த சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு 75% ஆஃபரில் அந்த கோர்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். 1854 பிரான்ஸ்லேருந்து வந்த ஃபெர்டினாண்ட் டி லெசப்ஸ் அவர் வந்து அப்போ எகிப்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த சையத் பாஷா மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த இடத்துல நாம் ஒரு கால்வாயை கட்டலாம், நான் எல்லா பிளானுமே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 1859 இந்த சூயஸ் கால்வாயை கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்குது. சாதாரணமாக 193 கிலோமீட்டர் நீளத்துக்கு இவ்வளோ பெரிய கால்வாயை வெட்டுறதே கஷ்டம். அதுவும் பாலைவனத்துக்கு நடுவில் வெட்டணும், அதுவும் எந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத இடத்துல 2 கடலையும் இணைக்கிற மாதிரி கட்டணும். இப்படி சுற்றி சிக்கல்களாக இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 10 வருஷத்தில் எப்படி இந்த கால்வாயை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பெரிய அளவில் மனித சக்தியை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களான அந்த பாட்டாளி மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளத்தை கூட்டிகிட்டு வருது, அடிமைகள் மாதிரி கூட்டிகிட்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் அவங்கள வச்சு தான் இந்த கால்வாயை பெரிய அளவில் உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக அந்த கால்வாயை கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இதில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது.
இப்போது இதில் ஒரு சிக்கல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் அந்த ஹைஜீன், அதாவது ஆரோக்கியமான சூழல் சரியாக இல்லாதனால அங்கே காலரா, மலேரியா இந்த மாதிரியான நோய்கள்லாம் அதிகமாக பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்காது, சரியாக ட்ரீட் பண்ணாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. முதல் 5 வருஷத்தில் இது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் ஐயோ நம்ம இவங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுல்ல, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எகிப்து மன்னருக்கு புரிய வருது. அதுவும் அவருக்கா புரிய வரல, மற்ற நாடுகளான பிரிட்டன் மாதிரியான நாடுகள் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பு, நாங்கள் உங்கள் மேலே போர் கூட தொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் அவர் எப்படி நிப்பாட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எதனா இவங்கள சரியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு தொழிலாளர்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையாலலாம் அவங்க வந்து சொல்லலை. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, இப்போ அந்த சமயத்தில் அதாவது சுயஸ் கால்வாய் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கே ஏதாவது போக்குவரத்து பண்ணணும், ஏதாவது லக்கேஜை கொண்டு போகணும், சரக்கை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க கட்டி வச்சிருந்தா அந்த ரயில்வே லைன்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல வருவாயும் வந்து சேர்ந்துருக்கு. இது போக அந்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் தான், அதாவது இந்த பிரிட்டன் தான் கடல் வழியில் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பவரில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி நாம் ஒரு சுயஸ் கால்வாயை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்களுடைய அதிகாரத்தையும் குறைச்சிடும், அவங்களுடைய வருவாயும் குறைச்சிடும். அப்போ இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வீம்புக்குனே நீங்கள் இந்த தொழிலாளர்களை சரியாக நடத்தலைன்னா நான் அவங்க கூட சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அப்போ தொழிலாளர்கள் வந்து சரியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வேலை கம்மியாக நடக்கும், அந்த வேலை வந்து ஸ்லோவாகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தொழிலாளர்களை சரியான முறையில் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க, சரியான உணவு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக நிறைய கருவிகளை கொண்டு வந்து அது மூலமாக அந்த தோன்ற வேலையை செஞ்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு உதவியாக இருந்தது ட்ரெட்ஜஸ் அப்படிங்கிற இந்த கருவி தான். இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நவீன ட்ரெட்ஜஸ் மாதிரி இல்லாமல் அது முழுக்க முழுக்க நீராவி மூலமாக தான் வேலை செஞ்சுருக்கு. அது எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சு அதில் வரிசையாக பக்கெட்ஸை வச்சுருவாங்க. அந்த பக்கெட்ஸ் நீராவியோட அந்த உதவி மூலமாக மேலே கீழே அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படி மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாத்தையுமே கொத்தி எடுத்து அது மேலே கொண்டு வந்து சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரேக் மாதிரி இருக்கும், அதில் மொத்தமாக கொட்டிடும். அதுக்கப்புறமா அந்த ரேக்கில் தண்ணியை கலந்துருவாங்க. ஸோ அந்த மேலே வந்து அந்த மண் கலவை எல்லாமே கூழ் மாதிரி ஆகி அதோட வெயிட் ஏற ஏற அது இன்னொரு பக்கம், அதாவது கால்வாயோட இன்னொரு பக்கம் கொண்டு போய் விழுந்துடும். அதுக்கப்புறமா அந்த பக்கம் ரயில்வே லைன்ஸ்லாம் கட்டி அது மூலமாக அந்த கூழ் மாதிரியான உருவான அந்த கலவையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா கீழே பாறைகளாக இருக்கிற இடத்துல எல்லாமே குட்டி குட்டியாக வெடியெல்லாம் வச்சு அதை ஒன்றா சேர்த்து வெடிக்க வைக்கிறது, அதை எடுத்து வெளியே கொட்டுறது, இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அது போக 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்திருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தான் கடைசியாக 10 வருஷம் கழிச்சு இந்த கால்வாயை மொத்தமாக கட்டி முடிக்கிறாங்க. இதோட மொத்த நீளம் 193.3 கிலோமீட்டர், ஆழம் 24 மீட்டர், அகலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 200லேருந்து 220 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஏன்னா மொத்த நீளத்துக்குமே அவங்களால ஒரே அகலத்தில் அந்த கால்வாயை வெட்டி முடிக்க முடியல, அதனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அகலத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 1869 அதை கட்டி முடிச்சதோட வேலை முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க விடவே இல்லை. இப்போ வரைக்குமே, அதாவது 150 ஆண்டுகளாகவே அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பாலைவன பகுதிங்கிறதுனால மண் ஈஸியாக உள்ளே வந்து விழுந்துடும். அப்போ அதோடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரெட்ஜஸ் வச்சு அந்த ஆழத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அந்த அகலத்தை கரெக்டாக தேவையான இடங்களில் அதை அகலப்படுத்துறது, சின்னதாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணதோடைய விளைவாக தான் ஐரோப்பிய கண்டத்துக்கும் ஆசிய கண்டத்துக்கும் ஒரு ஈஸியான பாதை ஒன்று உருவாச்சு. அதுக்காக அந்த பாதை வழியாக வர எல்லா கப்பல்களையுமே போ அப்படின்னு அனுப்பிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கே அதிகபட்சமாக 50லேருந்து 60 கப்பல்கள் வரைக்கும் தான் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பாத மற்ற கப்பல்கள் எல்லாமே அவங்களோட நேரம் வர்ற வரைக்கும் தொடர்ந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். டைம் வந்ததுக்கப்புறமா தான் உள்ளே போக முடியும். உள்ளே போகும்போதுமே உள்ள இருக்கக்கூடிய கேப்டன் அவராகவே அதை இயக்கிட்டுலாம் போக முடியாது. இதுக்குன்னே தனியாக அந்த சுயஸ் கால்வாயோடைய அத்தாரிட்டி வந்து தனியாக பைலட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க உள்ளே வந்து எப்படி போகணும், என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்க தான் அதை கொண்டு போகிறதுக்கு கைட் பண்ணுறாங்க. இந்த கால்வாயில் கட்டணம் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கப்பல்களுக்குமே ஒரே அளவு கட்டணம் கிடையாது. அந்த கப்பலுடைய எடை என்ன, அந்த கப்பலுடைய சைஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து அது மாறுபடுது. அப்படி பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதிகபட்சமாக 5லேருந்து 6 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வரை கூட வாங்குறாங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா 4லேருந்து 5 கோடி வரைக்கும் இந்த கால்வாய் வழியாக போகிறதுக்கு மட்டுமே ஆகுது. எப்போ ஒரு 190 கிலோமீட்டர் போகிறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்களா, இது நிஜமாலே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பாதையை விட்டோம்னா ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போகணும். அப்போ அது 18,000 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ தூரத்தை இந்த கால்வாய் 3லேருந்து 1 பங்காக குறைச்சி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் எல்லா கப்பல்களுமே இந்த பாதையை ப்ரிஃபர் பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி தேதியில் கடல் வழியாக நடக்கூடிய மொத்த வர்த்தகத்தில் 12% அதிகமாக இந்த சுயஸ் கால்வாய் வழியாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால் எகிப்துக்கு இப்போ வரைக்குமே நல்ல பணம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை கட்டி முடித்த காலத்தில் எகிப்துக்கு அவ்வளோ பணம் வந்து சேரல. ஏன்னா அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதை நிர்வகிக்கிறதுக்காக சுயஸ் கேனல் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதில் பிரான்ஸுக்கும் எகிப்துக்கு மட்டும்தான் ஃபுல் அத்தாரிட்டியும் இருந்திருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் எகிப்துக்கு அதிகமான பண நெருக்கடி இருந்த காரணத்தினால அவங்களுடைய பங்குகள் எல்லாத்தையுமே வேறு நாட்டுக்கிட்ட வைக்கிறாங்க. எந்த நாட்டுக்கிட்டனா பிரிட்டன் கிட்ட வைக்கிறாங்க.
1875. அதனால் அந்த காலத்தில் எல்லாமே, அதாவது எப்போ அந்த ஷேர்ஸ் எல்லாமே பிரிட்டன்கிட்ட இருந்துச்சோ அந்த சமயத்தில் எல்லாமே எகிப்துக்கு இதால் பெரிய அளவில் பண வருவாய் எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், அது இருக்கிறது எகிப்தில், அதை கட்ட அனுமதி கொடுத்தது எகிப்து மன்னர், அதை கட்டுறதுக்கு உதவி செஞ்சது எல்லாமே எகிப்து நாட்டுக்காரங்க தான். ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவில் வருவாய் எதுவுமே வந்து சேரல. அது அப்படியே இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் 1956 அப்போ எகிப்து மன்னராக இருந்த அப்துல் நசீர் அவர் இந்த சூயஸ் கால்வாயை மொத்தமாக தேசிய உடைமை ஆக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த சூயஸ் கால்வாயோட மொத்த உரிமையுமே எகிப்துக்கு மட்டும்தான் போய் சேருது. ஆனால் அங்கே தான் சிக்கல் உருவாகுது. ஏன் அப்படின்னா, இந்த கால்வாயை எப்படியாவது சொந்தம் கொண்டாடினோம் அப்படின்னு நிறைய நாடுகள் யோசிச்சுட்டே இருந்த சமயத்தில் தான் இவர் இப்படி பண்ணிட்டாரு. அதனால் அதுக்கப்புறமா பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் இந்த மாதிரியான அந்த சூயஸ் கால்வாயை எப்படியாவது கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நாடுகள் எல்லாமே எகிப்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சில நாடுகள் கூட ஒரு சில நாட்கள் சண்டையும் கூட போட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் ஒட்டுமொத்தமாக எந்த நாடுக்குமே இது சொந்தம் இல்லை, எகிப்துக்கு மட்டுமே தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூயஸ் கால்வாய் மாறுச்சு. இதில் ரொம்ப முக்கியமான சிக்கல் 2015 வரைக்குமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னென்னா, அந்த கால்வாய் மொத்தமாகவே ஒரு வழி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால 2 கப்பல்களால் ஒரே நேரத்தில் எதிரெதிர் திசையில் போகவே முடியாது. அதுக்கு பதிலாக நடுவில் கிரேட் பீட்டர் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியில் போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கரெக்டான ஷெட்யூலெலாம் ஃபாலோ பண்ணி இந்த கப்பல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது பெரிய பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2015 அவங்க பக்கத்தில் இன்னொரு கால்வாயை உருவாக்குறாங்க. அப்போ அந்த கால்வாய் உருவாக்குனதுக்கப்புறமா ஒரே நேரத்தில் 2 கப்பல்களால் எதிரெதிர் திசையில் போக முடியுது. ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே அதால் பயணிச்சு போக முடிஞ்சது. இப்படி தேவையான விஷயங்கள்லாம் அந்த கால்வாயில் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அந்த 2021 கப்பல் நடுவில் நின்று பெரிய அளவு போக்குவரத்து பாதிச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனைகளையுமே தொடர்ந்து கரெக்டாக சால்வ் பண்ணி வெற்றிகரமாக அந்த கால்வாயை இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய பொறியியல் அறிவில், பொறியியல் சாதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாக இந்த சூயஸ் கால்வாய் இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொறியியல் சாதனை அப்படின்னா அது கான்கார்டு விமானங்கள் தான். இப்போ பொதுவாக விமானங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் பேசஞ்சர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகபட்சமாக 800 900 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு வந்து பயணிச்சு போகும். ஆனால் இந்த கான்கார்டு விமானங்கள் 1 மணி நேரத்துக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே பயணிச்சு போகுது. அதால் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்டை விட ரொம்ப அதிகமான வேகத்திலே பயணிச்சு போக முடிஞ்சிருக்கு. நிஜமாலே இந்த மாதிரி ஒரு விமானம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 வருடங்கள் அந்த விமானம் சர்வீஸில் இருந்துச்சு. நியூயார்க், பாரிஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு அந்த விமானங்கள் எல்லாம் கொண்டு போய் பயணிகள், பல லட்சக்கணக்கான பயணிகள் அதில் பயணிச்சு போயிருக்காங்க. ஆனால் அதில் சில விஷயங்கள் எல்லாம் நடந்து அதுக்கப்புறமா 27 வருஷம் கழிச்சு அவரோட மொத்த சர்வீஸையுமே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்பா நிப்பாட்டினாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு சின்ன தகடு தான். அந்த தகடு பண்ண ஒரே ஒரு பிரச்சனையால் தான் ஒரு பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டு அதனால் இவ்வளோ பெரிய சர்வீஸே வந்து நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா அந்த சர்வீஸ் இப்போ வரைக்குமே இருந்திருக்கும். ஒரு 7 மணி நேர பயணத்தை வெறும் 3.5 மணி நேரத்தில் அது கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன் அதை வந்து அப்படி நிப்பாட்டினாங்க? எப்படி மற்ற விமானங்களை விட இந்த கான்கார்டு விமானங்கள் மட்டும் இவ்வளோ அதிகமான வேகத்தில் போச்சு? அதுக்காக அந்த விமானத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க? ஏன்னா ரொம்ப குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்துடைய மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மூக்கு பகுதிங்கிறது மற்ற விமானங்கள் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு வளைஞ்ச நிலையில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைனாகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன, ஏன் இதை நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.